கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் தியானிக்க போகிற வேத பகுதி தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. இந்த தியானத்தின் தலைப்பு தேவ கிருபையினால் நற்கிரியைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேத வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார். தீத்து கிரேத்தா தீவில் இருக்கிற சபையிலே மூப்பர்களையும் ஏற்படுத்தும்படியாக அறிவுறுத்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கும் பொழுது, நீ அந்த இடத்திலே தேவ வசனத்தை எப்படியாக போதிக்க வேண்டும், தேவ வசனம் எப்படியா இருக்கிறது என்பதை தெளிவாக அவருக்கு அறிவுரைகளை 1ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். அதே போல நீ நியமிக்கிற ஒரு உக்ரானத்துவக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லி அப்படிப்பட்டவர்களை அந்த இடத்துல நியமிப்பாயாக என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு வேண்டும். அந்த ரட்சிப்பு எதினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தேவ கிருபையினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய சுய காரியங்களின் நிமித்தமாக அல்ல, நம்மளுடைய சுய முயற்சியினால் அல்ல, தேவ கிருபையினாலும் அந்த கிருபை நமக்கு பிரசன்னமாகுதலின் மூலமாகவும் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா மனுஷருக்கும் அதுதான் அப்படிதான் முடியும் என்பதை இந்த இடத்துல பவுல் தீத்து மூலமாக கூறுகிறார். அது மாத்திரம் அல்லாதபடி நாம் அந்த ரட்சிப்பை, அந்த தேவ கிருபையை, அவர் பிரசன்னமாகுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவபக்தியை விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். லௌகீக இச்சை, இந்த உலகத்துக்குரிய ஆசா பாசங்களை விட்டு விடுகிறவர்கள், இச்சை உடையவர்களாக இச்சிக்கிறவர்களாக இல்லாதபடி அதை விட்டுவிட வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறுகிறார். விட்டு விடுவது மாத்திரமல்ல, வெறுத்து விட வேண்டும். விட்டுறதுன்றது வேற, வெறுக்கிறது. வெறுத்து விட்டால் திரும்பவும் அதை நாம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாக தீத்துவுக்கு கூறுகிறார். அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. அந்த தெளிந்த புத்தி என்பது இடரல் அடையாமல் இருப்போம். இதுவா அதுவா என்று இல்லாதபடிக்கு ஒரு கான்பிடென்டான தீர்க்கமான முடிவை எடுக்கிறவர்களாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி நமக்கு இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளதாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற ஜீவியம் அது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும்.
அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நம்மிடத்தில் அவர் அதை எதிர்பார்க்கிறார். அவர் கிருபை இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட மிகவும் பெரியது. அவர் பிரசன்னத்தை நாம் காண வேண்டும், அவர் மகிமையை நாம் காண வேண்டும், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த காரியங்கள், லௌகிக இச்சை, இவைகளை எல்லாம் அவபக்தியை விட்டுவிடும். பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்பி இருக்கிற, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்தவ பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே சில நேரங்களிலே விசுவாசிகளாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிற நாம், சபைகளுக்கு போகிற நாம், அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிற நாம் எப்படியாக இருக்கிறோம்? நம்மளுடைய நம்பிக்கை எதை குறித்து இருக்கிறது? பரலோகத்திற்கு போவோம் என்கிற காரியம். அதுதான் ஆனந்த பாக்கியம் என்று இந்த இடத்துல பவுல் குறிப்பிடுகிறார் தீத்துவுக்கு. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் மகாதேவன். மகா என்றால் மிக பெரிதான, இந்த உலகத்திலே இல்லாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட தேவனை நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நம்மை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்த அந்த மகாதேவன் இயேசு கிறிஸ்துவாய் உலகத்துக்கு வந்த மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் போதிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, 12ஆம் வசனத்திலே நாம் தியானித்த அவபக்தி இருக்கக்கூடாது, லௌகிக இச்சை இருக்கக்கூடாது, தெளிந்த புத்தி இருக்க வேண்டும், நீதியுள்ள தேவ பக்தி இருக்க வேண்டும். பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தின் அநீதான காரியங்களுக்கு நாம் உடந்தைகளாக இருக்கக்கூடாது என்று இந்த இடத்துல நமக்கு போதிக்கிறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு உலகத்துக்கு வந்த அந்த மகாதேவன் இயேசு கிறிஸ்து இரட்சகர் நம்மை மீட்டுக்கொண்டு அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டவர், தமக்குரிய சொந்த ஜனங்களாக அவருக்கு மாத்திரமே நாம் சொந்தமா இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நாம் சொந்தங்களா இருக்கக்கூடாது, உலகத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்மேல் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறபடியினாலே நம்மை மீட்டுக்கொண்டு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அவர், அவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்திய வசனங்கள், அவருடைய போதனைகளின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய சொந்த ஜனம் என்பதை மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் காட்ட வேண்டும் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு திட்டவட்டமாக கூறுகிறார். நீ அப்படி நடந்து கொள்ளும் பொழுது, நீ கிறிஸ்துவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கும் பொழுது நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ அப்படி நல்வொழுக்கத்தில் இருக்கும் பொழுது இவைகளை இயேசு கிறிஸ்து மீட்பின் தேவன், நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், அவருடைய ஆனந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால், அவர் கிருபையை, அவர் பிரசன்னமாகுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் கேட்ட சத்திய வசனங்களை நாம் மற்றவர்களிடத்துல பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களிடத்துல பேச வேண்டும். அதன் பிறகு சபைகளிலும் நம்மளுடைய குடும்பங்களிலும் அவரை குறித்து மற்றவர்களுக்கு, நாம் நம்முடைய விசுவாசிகளுக்கு, நம்மளுடைய அறியாத ஜனங்களுக்கு அவரை போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ளுகிறவர்களா, யார் தவறு செய்கிறார்கள், அது யாரா இருந்தாலும் தவறு என்றால் அதை சொல்லுவதற்கு தயங்காதபடி, சத்திய வழியை விட்டு விலகி போகிற அனிதத்தின் வழிக்குள் நடந்து போகிறவர்களை நாம் கடிந்து கொள்ளுகிறவர்களாக தைரியமாய், நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய் நடக்கும் பொழுது தைரியத்தோடு தவறு செய்கிறவர்களை கடிந்து கொள்ள முடியும். அப்பொழுது தான் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண முடியாது. அதற்கு நீ இடம் கொடாத, அசட்டை பண்ணுவதற்கு நீ இடம் கொடாதே என்று சொல்லி இந்த இடத்துல தீத்துவிற்கு திட்டவட்டமான ஒரு போதனையை, அறிவுரையை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கூறியிருக்கிறார். இந்த போதனைகள் எல்லாம்
ஒரு பொறுப்புல இருக்கிற தீத்து அந்த இடத்துல, அந்த கிரேத்தா தீவில் இருக்கிற சபையில இருக்கிற மக்களுக்கு அவன் மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த காரியத்திற்காகத்தான் இத்தனை போதனைகளை அவர் தீத்துவுக்கு கூறுகிறார். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, இந்த நாட்களிலே கூட உலகத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பார்த்து அவர்கள் என்ன தவறு செய்வார்களோ குற்றம் கண்டுபிடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவையே அப்படித்தான் அன்று இருந்த யூதர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே அவரோடு கூட சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். வேத பாரகர் பரிசேயர், அவர் எங்கு சென்றாலும் எந்த நன்மைகளை செய்தாலும் பாவம் இல்லாத அவருக்கே இந்த நிலைமை என்பது. இந்த பூமியில கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை உணர்ந்து மற்றவர்கள் நம்மை பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்று யோசித்து, அந்த விதமான காரியம் இல்லை என்று அப்படி குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வருகிறவர்கள் வெட்கப்படத்தக்கதாக நம்முடைய ஒழுக்கத்திலே, நாம் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற உபதேசத்திலே எந்த விதமான குற்றம் கண்டுபிடிக்காதவர்களாகவும், விகற்பம் இல்லாதவும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும், குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களுமாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம் வாயில இருக்கும் பொழுது, நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, தேவ கிருபையும் அவர் பிரசன்னமாகுதலையும் இந்த பரலோகத்தின் ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவன் அளிக்கிற இந்த திருவசன போதனைகள் நமக்கு உபயோகமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி செய்ய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.